முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, உன்னிடம் மிக முக்கியமான விஷயத்தை கூறவே உன் முருகனப்பா நான் இங்கு வந்திருக்கின்றேன் தங்கமே. இப்பொழுது நீ உன்னுடைய துணையை பிரிந்து இருந்தாலும் அவர் என்ன செய்து கொண்டிருக்கின்றார், எப்படி இருக்கின்றார் என்ற ஞாபகம் உன்னுடைய மனதில் அதிக அளவிற்கு இருக்கின்றது. உன்னை வேண்டாம் என்று சென்றுவிட்டு சென்றாலும் உன்னுடைய மனதில் அவருடைய ஞாபகம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கின்றது தங்கமே. இருந்தாலும் அவரை உன்னால் நிரந்தரமாக மறக்க முடியவில்லை. மறக்க நீ நினைத்தாலும் ஏதோ ஒரு ரூபத்தில் அவருடைய முகமோ அவருடைய நினைவு உனக்கு வந்து கொண்டு தான் இருக்கின்றது. இப்படி விதியால் என் பிள்ளைகள் படும் அவஸ்தைகள் என் கண்ணில் எப்படி படாமல் இருக்கும் தங்கமே. உன்னுடைய துணையும் உன்னை நினைத்து கவலைப்பட்டு கொண்டு தான் இருக்கின்றார். இப்பொழுது அவருடைய நிலை மிகவும் மோசமாகத்தான் இருக்கின்றது. உன்னை விட்டு பிரிந்து வந்ததற்கான தண்டனையை அவரும் அனுபவித்து கொண்டு தான் இருக்கின்றார். காலத்தை போல் பழிவாங்க யாராலும் முடியாது என்று சொல்வார்கள். அந்த காலமே உன்னுடைய துணைக்கு தக்க தண்டனையை கொடுத்து விட்டது தங்கமே. வாழ்க்கையில் பொறுமையாக இருப்பவனுக்கு அனைத்துமே நிச்சயம் நல்லதாகவே நடக்கும். உன்னை வேண்டாம் என்று சென்ற உன்னுடைய துணை இப்பொழுது தன்னன் தனிமையிலும் தவித்து கொண்டு தான் இருக்கின்றார். உனக்காவது சில உறவுகள் பக்கத்தில் இருக்கின்றது. ஆனால் அவருக்கு ஆறுதல் கூட சொல்ல முடியாத அளவிற்குத்தான் இப்பொழுது அவஸ்தைப்பட்டு கொண்டு இருக்கின்றார். இந்த நிலைமை உன் துணைக்கு வர வேண்டியதுதான். ஏனென்றால் உன்னை கஷ்டப்படுத்தி அவர் எப்படி நன்றாக இருக்க முடியும் சொல் தங்கமே. அதனால் தான் காலம் அவர்களுக்கு தண்டனை கொடுத்து விட்டது. அதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் உன் சேலைகளை நீ செய்து கொண்டே இரு. அவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்து வந்துவிட்டாய். என் கரம் உன்னை எப்பொழுதும் கைவிடாது. தைரியத்தை இழக்காதே. உன் அப்பா உன்னுடனே இருக்கின்றேன். அனைத்து சிக்கலில் இருந்தும் நீ விடுபட்டு விடுவாய். யாம் இருக்க பயமேன். ஓம் முருகா.